கடவுளே, என் புருஷன் ஆசையா என்கிட்ட மீன் குழம்பு வாங்கி தின்னு இப்படி பண்ணிட்டாரே. பழியும் பாவமும் எனக்குலாம் வரும். நான் என்ன செய்வேன்? பசியோட வந்தாரு, எனக்கும் பசி எடுக்க. என்ன செய்ய இப்போ? சித்தப்பா அப்படியே இழுத்து விட்டுருங்க, மூச்சை மட்டும் விட்டுறாதீங்க. பெயரலாம். ஆண்டி, நம்ம இதுல போதை போமா எரிப்போமா? ஐயோ, போதைக்கிறதையும் எரிக்கிறதையும் கேட்காலே. சண்டாளி, நான் என்ன செய்வேன்? எட்டு ஏஞ்சலு, முதல்ல ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போட்டி லூஸ் மாதிரி பேசிக்கிட்டு இருக்க, பயம் காட்டாத. பாருட்டி, ஷாம்பு தாண்டி குடிச்சிருப்பாரு, நல்லா தெரியும். நல்ல நொர பத்தியா, நல்ல நொர நல்ல பபிள்ஸா வந்ததுட்டி. இது கண்டிப்பா நம்ம போடுற ஷாம்பு தான். அத்தை பாட்டி, வாயில ஏதாவது வந்துரும் பார்த்துக்கிட்டுங்க, பெரிய ஆளுன்னு பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஷாம்புவை குடிக்க வரேன்னா பைத்தியம் கூட ஷாம்புவை குடிக்காது. சாப்பாடு விஷமாயிட்டு. இல்ல, என்னால இருக்கவே முடியாது. நான் ஒரு ஆட்டோ பிடிச்சுனாலும் போயிருவேன். ஆஸ்பத்திரிக்கு போனால் நிஜமாவே பாப்பு செருப்பை கொண்டு அடிச்சு விடுவாரு. நம்ம அம்மா வீட்டில் போய் உட்காந்துருவோமா இல்லை ஆஸ்பத்திரிக்கு போவோமா, என்ன செய்யணும் ஒன்றுமே புரிய மாட்டேக்க. பரவாயில்ல, கடவுள் மேலே பாரத்தை போட்டு ஒரு ஆட்டோவை பிடிச்சி ஆஸ்பத்திரிக்கு போயிடுவோம். பாவம் தாத்தா மாமா. பாரியாட்டி ஆஸ்பத்திரிக்கு போவோம். எந்த ஆஸ்பத்திரிக்கு போறாவோட தெரியலையே. ஊருக்குள்ள இருக்கிறது 2 ஆஸ்பத்திரி, அதில் எங்கேயாவது தான் போவாவோ. வாங்க போவோம் சீக்கிரம். அங்கிள், ரொம்ப நொர விடாதீங்க, ட்ரெஸ்ல பட்டுரும். ஐயோ ஏஞ்சல், நீ வேற சும்மா இரி. நானே உயிரை எப்படியாவது காப்பாற்றணும்னு இருக்கேன். இப்ப ட்ரெஸ் தான் உனக்கு கவலையா? பாபு, உங்க இதுல எத்தனாவது நாள் விசேஷம் வைப்பீங்க? என்ன விசேஷம் ஏஞ்சல்? இல்ல பாபு, அங்கிள் செத்து போயிட்டாருன்னா எத்தனாவது நாள் விசேஷம் வைப்பீங்க? சிலர் 3 நாள்ல வைப்பாங்க, சிலர் 5 நாள்ல வைப்பாங்க. உயிர் இருக்கு அங்கிள், சாவ மாட்டீங்க. சொர்க்கத்துல எல்லாம் இல்ல நீங்க. அப்படியே செத்தாலும் நரகத்துக்கு தானே போவீங்க. ஏஞ்சல், உனக்கு கொஞ்சம் கூட கடவுள் மண்டையில அறிவே கொடுக்கல. அமைதியாவா? இப்படி எல்லாம் பண்ணினா அவரு பாவம். அப்பப்போ விக்கிறாரு, அப்பப்போ கண்ணை மூடுறாரு. ஏதாவது பாட்டு படிச்சுக்கிட்டே இருந்தா மட்டும்தான் நம்ம உயிரோட இருக்கோங்கிறத அவரு ஃபீல் பண்ணுவாரு. அப்படியா? சரி, அப்ப ஏதாவது பாட்டாவது படி. உன்னை கொல்ல போறேன், சோறு கொடுத்து நான் உன்னை கொல்ல போறேன். முந்தான சேலை இலை மேல போட்டு ஆசை வார்த்தை கூறி உன்னை கொல்ல போறேன். சூரியனார் மேல சந்திரனா மேல விழுவது போல. லூசு, வேற ஏதாவது பாட்டு படி. என்னை விட்டு சென்றாயே எந்த நண்பே, மீண்டும் மீண்டும் நீ வேண்டும் வேண்டும். ஐயோ, அவர் சாவல. வேற ஏதாவது படியம்மா. போனால் போகட்டும் போடா, இந்த பூமியில் நிலையாய் வாழ்ந்தவர் யாரடா. போனால் போகட்டும் அங்கள். ஏஞ்சல் பாடாத ஏஞ்சல். குறை உசுரும் பெயர போது அமைதியா இரி. தெரியாம இந்த மெண்டலை போய் கூட கூட்டு வந்துட்டேன். இது பாடுறதுல உண்மையிலே உசுறு பெயரும் போல. இது நெட்டவழிக்கு மேல பெரிய மெண்டலாலாம் இருக்கு. சை, நமக்கே கேட்கறதுக்கு பயங்கரமா இருக்கு பாட்டு. அவருக்கு எப்படி இருக்கும்? பானிபூரி கடை நில்லுங்க. ஷட் ஏஞ்சல், கொஞ்ச நேரம் சும்மா இரி. எரிச்சல் படுத்திட்டு இருக்காத. ஓவரா பண்ணாதீங்க பாபு, சரிங்களா? ஓவரா பண்றது நானா நீயா? லூஸ் மாதிரி சிச்சுவேஷன் புரியாம பானிபூரி அது இதுன்ட்டு கிடக்க. அங்கிள், உங்களுக்கு ஒன்றும் இல்லை சரியா? ஒரு வாட்டி கோவால நம்ம பீச்ல எல்லாம் குளிக்கும் போது நீங்க லேசா தண்ணிக்குள்ள முங்கிட்டீங்க. அப்பமே சாவ வேண்டியது, ஆனா சாவல. அதுல இருந்து என்ன தெரியுது? நீங்க சாவவே மாட்டீங்க, ரொம்ப வருஷம் இருப்பீங்க. என்னோட மேரேஜ் எல்லாம் பாப்பீங்க சரியா? நிறைய வருஷம் இருப்பீங்க, நிறைய நாள் இருப்பீங்க. நுரையெல்லாம் தொடங்க, ட்ரெஸ்ல பட்டுரும். ஏஞ்சல், ஹாஸ்பிட்டல் பக்கத்துல வந்துட்டு மெதுவா சித்தப்பாவை இறக்கணும்னு. இறந்துட்டு தான் இருக்காரு. ஐயோ கடவுளே, இறக்கணும்னா மெதுவா தூக்கிட்டு போகணும்னு அர்த்தம். டாக்டர் எமர்ஜென்சி. Yes, I am Mr. Dr. Paul, John Paul. நீங்க ஜான் பாலோ, ஜான் தயிரோ, ஜான் வெண்ணையோ, எங்க அங்குள் என்னாச்சுன்னு பாருங்க. என்ன கேஸ்? சூசைடா? எதுக்கு இப்படி விஷத்தை குடிச்சிட்டு வந்திருக்காரு? இந்த வயசுல இவருக்கு என்ன பிரச்சனை? ஐயோ டாக்டர், விஷமும் குடிக்கல, உன் மண்ணனையும் குடிக்கல. ஃபுட் பாய்சன். வாட் நான்சென்ஸ்? ஃபுட் பாய்சன்? ஹோட்டல்ல வாங்கி திங்க வேண்டியது, அதுக்கப்புறமா இப்படி நோர தள்ளிட்டு சாப்பிட வேண்டியது. ஹோட்டல்ல வாங்கியிருந்தா அவருக்கு இந்த நிலைமையே வந்திருக்காது. எங்க ஆண்டி பண்ணாங்க. பிளடி பர்கர்ஸ் ஆண்டி பண்ணாங்களா? ஆண்டி பண்ணாங்க, தோண்டி பண்ணாங்கன்னு. முதல்ல ஆண்டியை ஜெயில பிடிச்சி போட்டு வந்து இங்க வாங்க. சும்மா இரு ஏஞ்சல். ஐயோ டாக்டர், அதெல்லாம் ஒண்ணுமே இல்ல. இவருக்கு ஏற்கனவே காய்ச்சல் இருந்தது. மீன் சாப்பிட்டது ஃபுட் பாய்சன் ஆயிட்டு. சாப்பாடு சாப்பிட்டு நாங்கெல்லாம் நல்லா தான் இருக்கோம். பாபு, ஏன் போய் சொல்றீங்க? நம்ம தான் சாப்பாட்டுல கையே வைக்கலையே. ஆமா தாயே, கொஞ்சம் சும்மா இருமா. டாக்டர் ப்ளீஸ் உடனே அட்மிட் பண்ணுங்க. உயிர் எடுத்துக்கிட்டு இருக்கு ப்ளீஸ். ஓகே. முதல்ல ஐசியூல தூக்கி போடுறேன், அப்புறம் 2ஆம் நம்பர் ரூம்ல தூக்கி போடுறேன். அவரு ஃபுட்பால் கிடையாது, தூக்கி போடணும். நீங்க யார் நீ? உன் வாயெல்லாம் இப்படி சூத்த பல்லா இருக்கு. முதல்ல நீ நம்ம ஹாஸ்பிட்டல்ல சேரு. உனக்கு அவ்வளவு பல்லையும் மாத்தி விடுது. முதல்ல எங்க அங்கிள் உயிரை காப்பாத்துங்க, அப்புறமா என் வாயை பத்தி யோசிப்போம்.
சார் சீக்கிரம் உள்ள கொண்டு போங்க. பொண்ணு நீ போய் முதல்ல கவுண்டர்ல காசை கட்டிட்டு வா, 20,000 ரூபாய். பொலச்சர்னா மட்டும் தான் நாங்க கெட்டுவோம், இல்லனா வேஸ்ட். டாக்டர் அந்த பொண்ணுக்கு ஒண்ணும் தெரியாது, இருங்க நான் கட்டுறேன். இதுக்கா ஒண்ணும் தெரியாது, ஊரையே வித்துரும். இருங்க உங்க ஆஸ்பத்திரியை வித்து காட்டுறேன். ஓ மை காட், இது பெரிய ரவுடியா இருக்கும் போல. ஏன் அத்தை பாட்டி, இந்த ஆஸ்பத்திரி தான் அங்கே தான் சேர்த்துருக்கோம். அவளாம் பாப்புக்கு போன் அடிச்சேன், வாங்க போய் பார்ப்போம். அழாத ஒன்றும் ஆகாது. ஆமா இப்படி மருந்து குடிச்சிட்டார. நீ கொஞ்சம் ராட்சசியா தான் இருக்க, அதுக்காக சாவணும்னு முடிவு பண்ணணுமா? இதை விட குடும்பக்கார பொண்டாட்டிக்கிட்டலாம் வாழலையா மனசங்க? ஐயோ கடவுளே, இந்த லூசு வேற ஏதாவது உளறிக்கிட்டு போங்க படிமலர் அக்கா. 70 வயசுல ஒருத்தர் தற்கொலை முயற்சி பண்ணதானா பொண்டாட்டி எந்த அளவுக்கு டார்ச்சர் கொடுத்துருப்பா சார். பாவம் அந்த அண்ணாச்சி. நெட்டம்மா நீ எதுக்கு இங்க வந்த? வெளியே அங்கங்க அலையக்கூடாது, நீங்க எத்தனை முறை சொல்றது? ஐயா பாபு மனுஷா, ஒரு ஆத்திர அவசரத்துக்கு வர்றது ஒன்றும் தப்பு இல்லை. பாருங்க அத்தை பாட்டி எப்படி கதறி அழுதாவோன்னு, அதனால தான் கூட்டு வந்தேன். கொஞ்ச நேரம் இருந்துட்டு பெயர் ஏன் இப்படி கிடந்து கணக்கீரு? சித்தி உங்களை வீட்டில தானே இருக்க சொன்னேன். ஏற்கனவே அவர் உங்க குழம்பை சாப்பிட்டுட்டு இப்படி கிடக்காரு, இங்க ஏன் வந்தீங்க? ஆமா தம்பி, இப்பதான் கேள்விப்பட்டேன். சித்தப்பா மருந்து குடிச்சிட்டாராமே, சாவ கிடக்காரு. எதுக்கு தம்பி இந்த வயசுல அவருக்கு இந்த வேண்டாத வேலை? இன்னும் 2 வருஷமோ 3 வருஷமோ வீடு வாங்குது, காடு போங்குது. எதுக்கு இவருக்கு? கடவுளே தன்னால எடுக்க போறாரு. அட கடவுளே, இவ்வளவு நேரம் ஏஞ்சல் கூட மூச்சு கொடுத்துட்டோம், இப்ப இந்த பாட்டி கூடயா? ஒன்னும் இல்ல பாட்டி, ஆளை விடுங்க. சித்தி நீங்க வீட்டுக்கு போங்க. சும்மா இரு பாபு, அவர் இப்பமோ நாளைக்கு ஒன்று இருக்கும்போது நான் எப்படி விட்டுட்டு போக முடியும்? அட கடவுளே, முடிவே பண்ணிட்டீங்களா? அதெல்லாம் ஒன்றும் உயிருக்கு ஆபத்து இல்லை. அங்கே குடலா வாந்தி எடுக்க வச்சுக்கிட்டு இருக்காங்க. டாக்டரே ஆச்சரியப்படுதாங்க, கலரா வருது, என்னத்தை தின்னாருன்னு. ஐயோ கடவுளே. எனக்கு என்னமோ அந்த மீன்கார பாட்டி மேல சந்தேகமா இருக்கு. எதுவும் பழைய மீனை கொடுத்துட்டோ? மீன் வாங்கிட்டு போன பங்கஜக்கா மற்றவங்க எல்லாம் நல்லா தானே இருக்காங்க. நீங்க வைக்க தெரியாம வச்சுக்கிட்டு மீன்கார பாட்டி மேல பழிய போட்டுக்கிட்டு இருக்கியோ? அங்கிட்டு போய் உட்காரு, ரூமுக்கு மாத்தினதும் சொல்றேன். அதை பாட்டி ரூம் எல்லாம் கொடுப்பாவலாம், எப்படி 2 நாளைக்கு இங்கே தான் இருப்போம். ரொம்ப அழாதியோ, கண்ணீர் கொஞ்சம் ஸ்டாக் வச்சுக்கிடுங்க, வடிச்சுக்கிட்டே இருக்க வேண்டியது இருக்கும் அவர் வந்ததுக்கு அப்புறமோ. சரியா? சரி. 1 மணி நேரத்துக்கு பிறகு. எம்மா தாடிக்கார தாத்தா கூட வந்த ஆட்களா? சரி போங்க, அவரோட ரூம் நம்பர் 3ல தூக்கி போட்டிருக்கு. 2 நாள் இருக்கணும், அப்சர்வேஷன்ல வச்சு பார்க்கணும். டாக்டர் ஐயா, உயிருக்கு ஒன்றும் ஆபத்து இல்லையே? பேச்சு கீச்சு எதுவுமே போகலல்ல, நல்லா இருக்கார்ல, கிட்னி எதுவும் போயிட்டோ, காட்டு டாக் எதுவும் வந்துட்டோ? ஆமா, நீங்க அவருக்கு என்ன உண்டு? அவருடைய மனைவி, அன்பு மனைவி. அன்பு மனைவியா வம்பு மனைவியா? கேட்குற கேள்வியெல்லாம் ரொம்ப பயங்கரமாலாம் இருக்கு. ஒன்றும் அவருக்கு இல்லை, நல்லாயிட்டாரு. போங்க. பாவம் நிறைய வாமிட் எடுத்து ரொம்ப களைச்சி போயிட்டாரு. தொந்தரவு எதுவும் பண்ணாதீங்க, கொஞ்சம் பயந்து போய் தான் கிடக்காரு. கலரா வாந்தி எடுக்காரு. என்ன கருமத்தை தின்னாரோ, அது சாப்பிட வச்ச ஆளுக்கு பியாதி எடுத்து தான் சாவும். அத்தை பாட்டி உங்களை தான் ஏசிட்டு போறாரு. தெரியும் எல்லாம் புரியுது. உன்னை ஒன்று வந்து விளக்கிட்டு கதை பாங்கிட்டு. ஆமா, உடனே இதுக்கு கோபம் வந்துடும்.